ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சில்வர்லைன் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டில் லன்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பாஸ்மதி ரைஸை வச்சு ஒரு வெஜிடபிள் புலாவ், கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்குலாம் போட்டு, இது வந்து குக்கும்பர், வெள்ளரிக்காய் இப்போது சீசனுங்க இல்லையா, சம்மருக்கு. ஸோ அதை தயிர் வச்சு ஒரு ரைத்தா பண்ணிட்டேன். பாருங்கள், இது எவ்வளோ அழகாக உதிரி உதிரியாக வந்திருக்கு. இதில் பட்டை, இஞ்சி, பூண்டு, சோம்பு, இந்த பிரிஞ்சி இலை இதெல்லாமே போட்டு தாளிக்கணும். வெங்காயம், தக்காளி எல்லாமே. ஸோ பாருங்கள், ஒரு 4 ஸ்டீம் தான் கொடுத்தேன். அவ்வளோ அழகாக இது ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணியிருந்தேனாக்கா, தோசையும் அண்டு தக்காளி குருமா தான் வச்சேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, தக்காளியும் இப்போ நல்லா சீப்பாக தானே இருக்குது. ஸோ இப்போ சீசனல் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எது இருந்தாலும் அந்தந்த டைமுக்கு நம்ம அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். இந்த கோகோனட்டு நல்லா எலசாக இருந்தது, அப்படியே டெண்டர் கோகோனட் அந்த மாதிரி எலசாக இருந்துச்சு. ஸோ அதில் ஒரு குருமா வச்சுட்டு இந்த தோசையை ரெடி பண்ணிட்டோம். தோசை பாருங்கள் எப்படி கிறிஸ்பியாக நல்லா மொறு மொறுன்னு வருது. அதுக்கு இது வீட்டில் அரைச்ச மாவு தான், நம்ம கடையிலலாம் எதுவும் வாங்கலை. பாருங்கள், இதுலேயும் அதே தான், வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு பேஸ்ட்டு அதே மாதிரி இன்க்ரீடியன்ஸ் தான் போடணும். தேங்காவை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கசகசா போட்டு அரைச்சோம்னாக்கா இதனோட டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நைட்டு டின்னருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, பொங்கல் தான் பண்ணோம். சரி, பொங்கல் செய்து ரொம்ப நாள் ஆன மாதிரி ஃபீல் பண்ணேன். ஸோ அந்த பச்சை அரிசி கிடையாது, பச்சை அரிசி நொய், அதில் தான் நான் பொங்கல் தாளிப்பேன். அதுவும் அந்த பாசி பருப்பும் போட்டுட்டு, அதுக்கப்புறம் கத்திரிக்காய் கோஜிலாம் பண்ணலை, கத்திரிக்காய் இல்லை அவைலபிலிட்டி வீட்டில். ஸோ அதனால் தேங்காவும் அந்த உடச்ச கடலை, பச்சை மிளகா, உப்பு போட்டு ஒரு கெட்டியாக ஒரு சட்னி அரைச்சிட்டேன். அதுக்கப்புறம் இந்த பொங்கல் நல்லா 5 ஸ்டீம் கொடுத்து வெந்த பிறகு இந்த மிளகு, சீரகம், முந்திரி பருப்பு, இஞ்சி, கருவேப்பிலை எல்லாமே போட்டு தாளிக்கணும். கருவேப்பிலை லாஸ்ட்டாக தான் நான் போட்டேன். பாருங்கள், இதுவும் பார்க்குறதுக்கு எவ்வளோ இப்போ சட்னி அரைச்சிட்டு இல்லையா, அதுக்கு வந்து கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சாச்சு. ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டோட மெனு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.